இந்த கிருஷ்ணனை நீங்க ஜன்னல் வழியா மட்டும் தான் பார்க்கவே முடியும். அப்படியே பார்த்தாலும் கிருஷ்ணனோட முதுக மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். இது வரைக்குமே இந்த கிருஷ்ணனை யாருமே பார்த்தவே கிடையாது. இந்த கிருஷ்ணர் சிலையை செஞ்சது வந்து பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ருக்மணி தான் இந்த கிருஷ்ணர் சிலையை செஞ்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த கோயிலுக்குள்ள வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை யாரையுமே உள்ளே விட மாட்டாங்களாமா. ஸோ இது வந்து இந்த கோயில் மட்டும் இல்லை, பல கோயில் நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் இந்த கோயில் நடந்துட்டு இருக்குது. கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்களை யாருமே விட மாட்டாங்களாமா. முக்கியமான ஆள் மட்டும் தான் இந்த கோயிலுக்கு வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு போயிருக்காங்க, பூஜை பண்ணிட்டு தரிசனம் பண்ணி போயிருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் வராரு. அவரு தான் மாதவாச்சாரியர். அந்த மாதவாச்சாரியர் யாருன்னா கிருஷ்ணன் சிலையை சிலர் வந்து கடத்திட்டு போனாங்க கப்பல்ல. அப்ப இவர் ஒரு மேஜிக் பண்ணி அந்த சிலையை அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து இந்த கோயிலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் மிகப்பெரிய அளவில் கட்டப்படுது. கிருஷ்ணர் கோயிலா எல்லாத்துக்கும் ஃபேமஸ் ஆகுது. அப்படிப்பட்ட சிலையை கொடுத்தவர் தான் இந்த மாதவாச்சாரியர். இந்த மாதவாச்சாரியர் வந்து இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரும் கோயிலுக்குள்ள போகாம கிருஷ்ணரை பின்னாடி வழியாக, அதாவது கோயிலோட பின்னாடி வழியாக இருந்து அவரும் கிருஷ்ணரோட முதுக மட்டும் பார்த்துட்டு போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அர்ச்சகர்களும் பூஜை பண்ணுறவங்களும் ஸோ நம்ம மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாழ்த்தப்பட்டவங்களை உள்ள விடுறாங்க ஒரே காரணத்துக்கு இந்த சிலையை கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆளே கிருஷ்ணனோட முதுகு பின்னாடி நின்று தான் பார்த்துட்டு போறாரு. அவரும் சரியாக பார்க்கவே போயிடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட அர்ச்சகர்கள்லாம் சேர்ந்து ஜன்னலோடையே மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு வழிபாடை கொண்டு வராங்க.